நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஸ்டெல்லா, ஹாய் ஸ்டெல்லா. என் பேர் ஸ்டெல்லா இல்ல, பிரியா. ஏண்டி அழுகு சுடிதார் தான் மாத்தணும் பார்த்தா அதுக்குள்ள உன் பேரையுமா மாத்திட்ட? நீங்க பாருங்க, எங்க அண்ணன் ஆளுங்களை பத்தி உங்களுக்கு தெரியவே தெரியாது. அவங்க மோசமானவங்க, பொறுக்கி பசங்க. அவன்லா பொறுக்கி பசங்க சர்க்கஸ்ல பஃபூன் பண்ற வேலையெல்லாம் ரோட்ல பண்ணிட்டு இருக்கானுங்க. கிச்சு கிச்சு மூட்டி சிரிப்போர வச்சு வயிறு வலி வந்துருச்சு. 4 லிம்கா பாட்டில் குடிச்சிருக்கேன் தெரியுமா? நீங்க சொன்னா கேட்கவே மாட்டீங்க. ஐயோ வாங்க. எங்க அண்ணன் ஆளுங்க வராங்க. அவங்க உங்களை பார்த்தாங்க, அவ்வளவுதான். தயவு செஞ்சு இங்க இருந்து ஓடிடுங்க. சாப்பிட்ட கைய பேண்ட்ல தொடிக்கிறான். இன்னும் மூஞ்சில தொடைப்பான். போட. போச்சு. இப்ப நீங்க பண்ண விஷயம் மட்டும் எங்க அண்ணனுக்கு தெரிஞ்சது, அவ்வளவுதான். எதுக்கும் நீங்க ஜாக்கிரதையா இருங்க. உங்க அண்ணனுக்கும் கூச்சம் இருக்குல்ல, இடுப்புல கையை வச்சு கிச்சிச்சு மூட்டினா அவனும் சிரிப்பான்ல. எனக்கும் 10 விரல் இருக்கு, எனக்கு கிச்சிச்சு மூட்ட தெரியும். இதெல்லாம் போய் உங்க அண்ணன்கிட்ட சொல்லு. ஈரமுண்ட தாளங்காத்தால கடையை திறந்து கல்லாப்பெட்டி கற்பூரம் காமிச்சிட்டு இருந்தேன். அந்த கேப்ல சட்டை சாத்திட்டு போயிட்டியா? ஏண்டா ஜோக்கர் மூக்கா, நான் சட்டை சாத்துற வரைக்கும் அங்க குனிஞ்சினடா நோண்டிட்டு இருந்தேன். உள்ள ஆள் இருக்குன்னு வாய் தந்து சொல்ல வேண்டியதானே. நான் மாதவன் ரன் ஸ்டைல சட்டை சாத்திட்டு எல்லாரும் அடிச்சேன். 2 படத்துல மாதவன் சட்டை சாத்திட்டு தானே அடிப்பான். ஆனா நான் சட்டை சாத்தாமலே அடிப்பல. அது எப்படி அடிப்ப? இப்படி காதல் பிசாசு ஏதோ சௌக்கியம் பரவாயில்லை. காதல் பிசாசு நானும் அவஸ்தையும் பரவாயில்லை. தனிமைகள் பரவாயில்லை, தவிப்புகள் பரவாயில்லை. கணவனை கொத்தி தின்றால் பரவாயில்லை. இருவகளும் பரவாயில்லை, இம்சைகளும் பரவாயில்லை. இப்படியே செத்து பொன்னால் பரவாயில்லை. காதல் பிசாசே காதல் பிசாசே காதல் பிசாசே காதல் பிசாசே. என்னடா ஏண்டா ஏண்டா நான் தலை குனிஞ்சிருக்காங்க? ஒண்ணும் இல்ல தம்பி, அவசரத்துல நீங்க ஜிப்பு போடாம வந்துட்டீங்க. எப்படா எப்படி இது நடந்தது? நீ ஜிப்பு போடாம வந்துட்டு எப்படி நடந்ததுன்னு எங்களை கேட்டா? நான் அதை கேட்க வயிற்றுல என்ன 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 இதெல்லாம்?
வாய மூடுறா. அது ஒண்ணும் இல்ல தம்பி, சொக்கா போடாம எல்லாரும் செவுரு ஏறி குச்சிருக்காங்க, வயிற்றுல சுண்ணாம்பு ஒட்டிக்கிச்சு. போய் சொல்ற, நீ ஏதோ என்கிட்ட இருந்து மறைக்கிற. தம்பி நீங்க நினைக்கிற மாதிரி சண்டை எல்லாம் ஒண்ணும் இல்ல தம்பி, நான் ஏன் உங்ககிட்ட மறைக்க போறேன்? போய் 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 சொல்ற, நீ எதையோ என்கிட்ட இருந்து மறைக்கிற. என்ன என்ன குசு குசுன்னு? ஒண்ணும் இல்ல, மொச்ச கொட்டையும் பருப்போடையும் சாப்பிட்டோம், அதான் குசு குசுன்னு பேசிட்டு இருக்கோம். போய் சொல்ற, எதையோ என்கிட்ட இருந்து மறைக்கிற. நீ என்ன தம்பி மறைக்கிறது? ஒருத்தன் நம்ம ஆளுங்களுக்கே கிச்சு கிச்சு மூட்டி வயிறு வலி வர வச்சுட்டான். நம்ம ஆளுங்க வயிற்றுலயே நாம கட்டி எவனா தடவி பாத்திருக்கியாடா? 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 பாத்திருக்கியா? யாரா தம்பி சிவான்னு ஒருத்தன். யாரா இருக்கட்டும், எங்கடா இருக்கான்? மந்தவெளி பக்கத்துல. எங்க வேணா இருக்கட்டும், அப்பா பேர் என்ன? அவங்க அப்பா பேரு. அப்பா பேர் என்ன வேணா இருக்கட்டும். ஏய் சொல்லுங்கறியா சொல்ல வேணாங்கறியா? எதை கேட்டாலும் இருக்கட்டும்ன்ற. முதல்ல இங்க இருந்து கிளம்புவோம். கிளம்புறது இருக்கட்டும். போட்டாங். கணேசனோட அப்பா, முருகரோட அண்ணன். அட நீங்க வேற, சாமி கும்பிடுவேன் அந்த முருகனை சொல்றான். இப்படியே யார் யாரான்னு கேட்டுனே இருந்தா அவன் ஔவையார் வரைக்கும் சொல்லிட்டே இருப்பான். நீ யாரா? சமரி ஆட்டுக்கு சேவ் பண்ண மாதிரி இருக்க. சிவாவை என்கிட்ட இருந்து மறைச்சிங்க. ஐயோ பாஸ்கர் கையில வர தட்ட ஆரம்பிச்சுட்டான். அவனுக்கு கோவம் வந்துருச்சு. சிவா எங்க இருக்கான்னு சொல்லிடுங்க. ஏய், தீபாவளிக்கு அதிர்ஷ்டம் தட்டணும்னு சொன்னல, மாவு எடுத்துன்னு வந்து கூட நல்லா தட்டி கொடுப்பான். என்கிட்டே காமெடியா? சிவா கிட்ட சொல்லி வை, கிழி கிழி முட்டை 10 வரல இருக்காதுல. ஏய், மூடிட்டு போடா. எது? கதுவை கதுவை. சிவா, எங்கடா போயிருந்த? வீட்டுல தண்ணி இல்லன்னு ஆத்தங்கரை போய் இருந்துட்டு வந்தேன். என்ன விஷயம்? ஐயோ, யாரோ என்னமோ தெரியலடா, 5-6 பேர் வீட்டுக்குள்ள திப்பு திப்புன்னு வந்துட்டாங்க. என்னென்னமோ சொன்னாங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா. நீ பயந்தியா? இந்த மூஞ்ச கல்யாணம் பண்ணி 10 வருஷமா வாழற, அப்பவே நீ பயப்பில்ல? இதை பார்த்தா பயந்தா? வேற என்ன சொன்னானுங்க? அவனுங்க உன் கையும் காலையும் வெட்டிடுவேன்னு சொன்னாங்கடா. என் கையை காலை வெட்டுறதுக்கு முன்னாடி இதோ உட்காந்துருந்த ஜந்து இதுக்கு முடி வெட்ட சொல்ல வேண்டியதானே? ஒரு ஆம்பளை வீட்டுல சும்மா உட்காந்துருந்தான், இவன் எதுவுமே கேட்கலையா? எப்படி கேட்பாங்க? பாக்குறதுக்கு பாரு மூஞ்சி பக்கத்து விட்டு மிஸ்யம்மா மாதிரியா இருக்கிறான். ஏடா டேய், தலைக்கு பின்னாடி 1.5 அடி முடி வளர்த்திய, மூக்கு கீழே 1 இன்ச்சு முடி வளர்த்தியாடா? ஏய் 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 போட்டு நாயே, மூஞ்ச பாரு. இவனை மூளை அடிச்சு துரத்து. அவனுக்கு எங்கிருந்து வந்திருப்பாங்க எனக்கு தெரியும். அங்கதான் போறேன். கதவு திறந்து தான்டா இருந்தது, அதை மூடிட்டு மறுபடியும் ஏன்டா எட்டி ஒதுக்கிறான்? ஏய் 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 ஏய், நிறுத்துங்கடா. ஏண்டா திறந்து இந்த கதவை மூடிட்டு ஏண்டா வதச்ச? ஏய் 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 ஏய், காது வலிக்குதுடா. ஏண்டா திறந்து இருந்த கதவை மூடிட்டு ஏத்துடா, அத கேட்டாதானே ஏன் கத்துறான். வேற ஆள் கேளுடா. தீபாவளிக்கு புதுசா சொக்கா வாங்கின நல்லா இருக்குடா. இதெல்லாமா கேட்பாங்க? நான் தாண்டா நான் தாண்டா நான் தாண்டா நான் தாண்டா. யாரு? நான் தாண்டா சொல்றேன்ல, நான் தான் சொல்றேன்ல, நான் தான் சொல்றேன்ல, நான் தாண்டா. நீதான் ஒத்துக்கிற. நீதான்னா யாரு? நான் தாண்டா நான் தாண்டா நான் தாண்டா சிவா. பாரு பாருடா, பாரு நல்லா பாரு. எல்லாரும் பார்த்தாச்சு, மூடிட்டு போ. டேய் தூக்குறேன்டா, நாளைக்கு காலைல 9 மணிக்கு தூக்குறேன்டா. ஊடு பூந்து உன் தங்கச்சிய தூக்குறேன்டா. எனக்கு தான் தங்கச்சியே இல்லையே. டேய் என்னடா சொல்றீங்க? அட்ரஸ் மாதிரி வந்துட்டேனா? ஏடா பிரியான்றது இங்க. டேய், அது ஏன் தங்கச்சிடா. டேய் தூக்குறேன்டா, தூக்குறேன். நாளைக்கு காலைல 9 மணிக்கு உன் தங்கச்சிய ஊடு பூந்து தூக்குறேன்டா. தூக்குடா, தூக்கு. ஆனா நாளைக்கு காலைல 9 மணிக்கு தூக்காது. அவ கிரைண்டர்ல மாவு அரைச்சிட்டு இருப்பா. 10 மணிக்கு தூக்கு. தூக்குறேன்டா, கிரைண்டரோட சேர்த்து தூக்குறேன்டா. தூக்குடா, ஆனா கிரைண்டர்ல இருக்க மாவை வழிச்சு குண்டான்ல போட்ட பிறகு தூக்கு. தூக்குறேன்டா, வழிச்சு வச்ச அந்த மாவோட குண்டானி சேர்த்து தூக்குறேன்டா. ஐயோ, நாளைக்கு காலைல டிஃபனுக்கு நாங்க என்னடா பண்றது? டேய் நீ பெரிய ரவுடி அது இதுன்னா நாளைக்கு காலைல தூக்கும் போது தடுத்து பாடுறா. சிவாடா. ஏய் டேய், நிறுத்துடா. முதல்ல இருந்து ஆரம்பிக்க போறான். நீங்க போங்க.
அதான் சொன்னானே சிவான்னு. வருவானா வருவானாடா வருவானாடா வருவானாடா? அண்ணே, அவன் கிடக்குறான பொடி பையன். நாளைக்கு சைதாப்பேட்டை ஆத்த விட்டு தாண்டுவானா அவன்? ரோட்ல இருந்து சைக்கிள் இருந்து கீழே வந்து டிராபிக் ஜாம் பண்ண மாட்டேன். நான் பண்றேன், நான் பண்றேன். அதே மாரி வருவான். வரட்டோண்ணே, வரட்டும். நான் வரைகிறேண்ணே. தெரு முனையில இருந்து ரோடு ஃபுல்லா பெரிய அனுமன் போட்டோ நான் வரைகிறேன். சாமி படத்து மேல காலை வச்சு அவன் எப்படி வீட்டுக்குள்ள வரான் நான் பாக்குறேன். வருவான். சாமி படத்து மேல 1 ரூபா போட்டு 5 பேரையும் தாண்டி வருவான். அதான் இவனுங்களை விடுங்கண்ணே. அண்ணா நம்ம வீட்டுக்குள்ள வந்து உங்களையும் தாண்டி தூக்கிடுவானே. என்னையும் தாண்டி தூக்கிடுவான். அதானே எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. பேசாம கிரைண்டர் தூக்கி பரன்ல வச்சிடலானே. நான் வருவானான்னு கேட்டா வருவான்னு சொல்றான். எங்க ஆத்தா போட்ட சொத்துல ரத்தம் இல்லையா? இல்லையே, ஆத்தா போட்டி தான் போட்டது, ரத்தம் வைக்கலையே. வருவானா வருவானாடா வருவானாடா? வருவான். என்ன சொல்ற? வந்தா திரும்பி போக மாட்டான். அவன் வந்தா திரும்பி போக மாட்டான்ல? ஆமா. அவனை முடிச்சிடுவல்ல? இல்ல, கல்யாணம் பண்ணி வீட்டோட மாப்பிள்ளையா இருந்துருவான்னு சொல்லு. மாமா, நான் போய் அவங்க வீட்டுல வீராப்பா தூக்குறேன்டா, உன் தங்கச்சியை தூக்குறேன்டா அப்படின்னு சவால் விட்டு வந்துட்டேன். ஆனா என்னால காலைல ஒரு குடம் தண்ணி கூட தூக்க முடியல தெரியுமா? முடியும், ஒன்னால முடியும். இல்ல மாமா, அந்த பொண்ணு எனக்கு வேணாம். இப்ப எதுக்கு அந்த பொண்ணு வேணான்னு சொல்றேன்? இல்ல மாமா, அந்த பொண்ணை விட அவங்க அண்ணி சூப்பரா இருக்கா. அவளை உஷார் பண்ணலான்னு பாக்குறேன். அவ அண்ணியை கட்டிக்கிட்டா நீ அவளுக்கு அண்ணன் ஆயிடுவ, அவ உனக்கு தங்கச்சி ஆயிடுவா. அவ தங்கச்சானாலும் சரி அண்ணச்சானாலும் சரி அவனுக்கு வேணாம்டா. ஏய், என்ன பேசுற? ஆசைப்பட்ட பொண்ணை தூக்கிட்டு வந்து கல்யாணம் பண்றதா ஒரு மீசை வச்ச ஆம்பளைக்கு அழகு. ஏய், ஆம்பளை உனக்கு என்ன சம்பந்தம்? மீசையை பத்தி நீ ஏன்டா பேசுற? மீசையில எத்தனை விதம் இருக்கு தெரியுமா? வீரபாண்டிய கட்டபொம்மன் மீசறது, சீவலப்பெரி பாண்டி மீசறது, ஹிட்லர் மீசறது. இதுல ஒரு மீசை நீ வச்சியாடா? ஏய் ஏய் ஏய், நாய் கூட ஓடுறவன் தான் தாத்தம். திரும்பி நின்று பார்த்தேன்னு வச்சுக்கிய, நாய் முன்னாடி ஓடி போய் ஜெயிச்சிரும், நான் தோத்து போயிடுவேன். ஏன்னா எனக்கு நாய் ஓட்ட போய் நடக்குது பாரு. ஏன்டா அதெல்லாம் சம்மந்தம்லாம் பேசிட்டு இருக்க? ஏய், அதெல்லாம் எனக்கு தெரியாது. அந்த பொண்ணை எப்படியாவது தூக்கிட்டு வந்து கல்யாணம் பண்ற. நீ ஏன்டா அந்த பொண்ணு மேல இவ்வளவு ஆசைப்படுற? ஒருவேளை நீ ராங் ரூட் போறியா என்ன? சரி, நான் உனக்காக போய் தூக்கிட்டு வரேன். ஒரு 100 ரூபா ஆட்டோ ஸ்பேர் இருக்கு. ஏய், அப்ப விடு, உனக்கும் அந்த பொண்ணுக்கும் சரிப்பட்டு வராது. 100 ரூபாய் ஆட்டோ ஸ்பேர் கேட்ட உடனே அந்த பொண்ணு ஒன்றும் சரிப்பட்டு வராதுன்னு கதையை முடிய பாக்குறான் பாரு. ஒரு 100 ரூபாய் தர மாட்டேன். நீ ஒரு அக்கா புருஷனாடா, மூஞ்ச பரவாயில்ல. இதெல்லாம் தூக்கி வந்து கல்யாணம் பண்ண சொல்றான். எனக்கு வேணும், எனக்கு வேணும். இன்னும் வேணுமா? வேணாம் வேணாம் வேணாம். ஹலோ, நான் தான் சிவா பேசுறேன். 9 மணிக்கு உன் தங்கச்சி தூக்குறேன்னா 9 மணி தான் தூக்குவனா? 9:10 ராவு காலம் 12 மணி மேலே தூக்குறேன்டா. டேய், 10 to 12 ராவு காலமா? அதுக்கப்புறம் தான் நம்ம தங்கச்சி வந்து தூக்க போறானா? அது வரைக்கும் நம்ம போர் அடிக்கும். வாங்கடா, நூன் ஷோ போயிட்டு. தம்பி, வேகமா கூட்டு போறீங்களே, எந்த படத்துக்கு கூட்டு போறீங்க? ஏதோ ஒரு படத்துக்கு போ. அதெல்லாம் வேண்டாம். மன்மதன் ஒரு படம் வந்திருக்கு, சூப்பரா இருக்கு. நம்ம சந்தான வேற நடிச்சிருக்கான்ல. மன்மதனா அட்டகாசமா? சரி, மன்மதனே போலாம். அவங்கள வண்டியிலே போய் பிடிச்சிருக்கலாமே. தருவானாடா? பெட்ரோலுக்கு காசு அவன் தருவானாடா? தருவானாடா? தம்பி நில்லுங்க, விடுங்க. அவன் எவ்வளவு தூரம் ஓடுறான்னு பாப்போம். எவ்வளவு தூரம் ஓடுவான் தெரியலையே, கேட்டு சொல்றேன். ஏய் சிவா, எவ்வளவு தூரம் ஓடுவ? ரொம்ப தூரம் ஓடுவோம். ஐயோ, ரொம்ப தூரம் ஓடுவானா? வாங்க நம்ம போயிடலாம். ஓடுறது என் தங்கச்சிடா. டேய், இந்த பக்கம் முட்டு சேவரி வழி கிடையாது. வா, இப்படியே ஓடலாம்.
என்ன அந்த பக்கம் வழி இல்லையா முட்டு சந்தா? ஆமாப்பா. அதை ஏன் கேட்குறேன், நாங்களும் அவ்வளோ தூரம் ஓட்டு ஏமாந்து திருப்பி வந்தோம். அவன்கிட்ட என்ன பேச்சு? ரன். ஏங்க இவதாங்க சிவா. அவன் தான் சிவாவா? ரன். டேய், அவனுக்கு சொல்லடா, உங்களுக்கு சொன்ன. வாங்கடா. நீ எவ்வளவு தண்டா ஓடுவ? என்னடா கிச்சிச்சு மூட்ட போறியா? மூட்டுறா. இந்தா அக்கல்ல மூட்டுறியா? மூட்டு. இல்ல இடுப்புல பண்ண போறியா? பண்ணு. இல்ல ஷூவை கட்டுறேன் காலை கிச்சிச்சு மூட்ட போறியா? மூட்டுறா. டேய் என்னடா அடிக்கிறீங்க? இது கிளைமேக்ஸ்டா. கிச்சு கிச்சு முட்டை மட்டும். ஆட்டு போடா. அண்ணா லைசன்ஸ் அவங்க அடிக்காதீங்க. சொன்ன கேளுங்க. அண்ணா அடிக்காதீங்க. அடிக்காதீங்க. அண்ணா 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 அடிக்காதீங்க சொல்லுங்க. அண்ணா. ச்சே, நீங்களா ஒரு ஆம்பளைங்களா? அண்ணா என்ன மனசுல பெரிய ரவுடி நினைப்பா? நீ பெரிய இவனா இருந்தா அவரோட ஒத்தைக்கு ஒத்த நின்னு சண்டை போட பார்க்கலாம். சிவா சிவா எந்திரிங்க. சிவா 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 எழுந்திருங்க. சிவா அவங்க கூட சண்டை போடு சிவா. ஐயாரி நாயே, ஏற்கனவே 10 பேர் சேர்ந்து அடிச்சு கொத்து உயிரமா கொலை உயிரமா ஆக்கி வச்சிருக்கானுங்க. இப்போ ஒண்டி கொண்டு நிற்க சொல்றிய, ஒரேடியா முடிக்கதான் முடிவு பண்ணிட்டியா? உன் லவ்வும் வேணாம் ஒன்றும் வேணாம். டேய் அடிக்கடி ஒன்று சொல்லி அந்த படத்தோட பேர் என்னது? ரன். உர்ரா ரன்னு.